ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம ஆதி பகவன் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பப்போ கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேனே நம்ம சிந்தாமணி சுடர் ஐயா, அவருடைய கொள்ளு பேத்தி. பொதுவாக சொல்லுவாங்க சிலதில், திறமைசாலிங்க அடுத்த ஜென்ரேஷனில் அது விட்டுரும். அவங்கக்கிட்ட அந்த வீட்டில் அது பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனில் இருக்காதுன்னு எல்லா வீடுகளையும் இப்போ எங்கள் வீட்லேயும் பார்க்குறேன். பிள்ளைகள் எதனா நம்மளுடைய கவிதையெல்லாம் படித்தாங்கன்னா சந்தோஷம், நடக்கிறதில்ல. அது மாதிரி புலவர ஒரு பார்த்தீங்கன்னா பாண்டராசனார் ஐயா, சிந்தாமணி சுடர் ஐயாவுடைய அறச்சொற்பொழிவு அப்படி இருக்கும். அடுத்த ஜென்ரேஷன் அவருடைய பிள்ளைகளில் ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தது. பொதுவாவே எல்லார் வீடுகளிலுமே சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு ஜெனரேஷன் விட்டு தான் வரும். அடுத்து அது வந்து அந்த அந்த லெகசிய அவங்க தான் பிடிப்பாங்க அப்படின்னு. இவங்க வீட்ல 2 ஜெனரேஷன் விட்டு யாழினி வந்திருக்காங்க. அற்புதமான பாடல்கள் குடுத்துருக்காங்க. தொடர்ந்து யாழினி கிட்ட ஒரு சிறு வேண்டுகோள் என்னன்னா, தொடர்ந்து நீங்க வந்து சங்கீதத்த கத்துக்கணும். அத விட்டுறக்கூடாது. இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர். உங்களுடைய அந்த நிறைவு பாடல பாடுங்க. ஆதிநாதர் தாலாட்டு. நாபிராஜன் மாளிகையில் மருதேவி தாய்மடியில் ரிஷபநாதர் தூங்குகிறார். தாலேலோ. நாபிராஜன் மாளிகையில் மருதேவி தாய்மடியில் ரிஷபநாதர் தூங்குகிறார். தாலேலோ. அவர் நற்காட்சி நல்ஞானம் நல்லொழுக்கம் கற்பித்த பின் ஓய்வெடுத்து தூங்குகிறார். ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகிறார். ஆராரோ. அபிராஜன் மாளிகையில் மருதேவி தாய்மடியில் ரிஷபநாதர் தூங்குகிறார். தாலேலோ. கல்வியோடு தொழிலாரும் கற்று தந்த ரிஷபநாதர் கண்மூடி தூங்குகிறார். தாலேலோ. அவர் ஐங்குலத்தை ஏற்படுத்தி அரச குலம் தழைக்க வைத்து அமைதியுடன் தூங்குகிறார். ஆராரோ. அமைதியுடன் தூங்குகிறார். ஆராரோ. நாபிராஜன் மாளிகையில் மருதேவி தாய்மடியில் ரிஷபநாதர் தூங்குகிறார். தாலேலோ. 6 8 நாடுகளும் அழகான நகரங்களும் அமைத்துவிட்டு உறங்குகிறார். தாலேலோ. அவர் 6 சிந்தனைகள் எல்லோர்க்கும் தந்துவிட்டு இன்முகத்தில் உறங்குகிறார். ஆராரோ. இன்முகத்தில் உறங்குகிறார். ஆராரோ. நாபிராஜன் மாளிகையில் மருதேவி தாய்மடியில் ரிஷபநாதர் தூங்குகிறார். தாலேலோ. ஆதியவர் தூங்கிவிட்டால் அவனி எல்லாம் தூங்கிவிடும். மன்னவரே துயிலெழுப்ப வாரீரோ. அவர் அழகு முகம் பார்ப்பதற்கும் ஆசை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே காலையரே வாரீரோ. கன்னியரே காலையரே வாரீரோ. நாவிராஜன் மாளிகையில் மருதேவி தாய்மடியில் ரிஷபநாதர் தூங்குகிறார். தாலேலோ. ரிஷபநாதர் தூங்குகிறார். தாலேலோ. ரிஷபநாதர் தூங்குகிறார். தாலேலோ. அற்புதமா! ரொம்ப அழகான பாடல். நிறைவு பாடல் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுவும் ஆதிநாதர் நாபிராஜனுடைய மருதேவி அவர்களுடைய பெற்ற அந்த ஆதிநாதரையே குழந்தையா அத தொட்டில்ல போட்டுட்டு, அந்த தீர்த்தங்கரர தாலாட்டுற அந்த நிகழ்வ அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு, அந்த குட்டி குழந்தை நமக்கு வந்து முத்தம் குடுக்கக்கூடாதா? அப்படின்னு அனைவரும் வந்து ஆசைப்படுறாங்கன்ற மாரி, அந்த பாடல் அந்த கற்பனை ரொம்ப சிறப்பா இருந்தது. அழகான அந்த நிறைவு பாடல் குடுத்திருக்க. மறக்காம உன்கிட்ட இருக்கிற அந்த குடுத்திருக்க வேண்டுகோள், சங்கீத வகுப்பு பாதியில நிறுத்தியிருக்க. அந்த மாரி நிறுத்திறாத. ஏன்னா, சமணத்தில இந்த மாரி நமக்கு இந்த மாரி அற்புதமா பாடக்கூடியவங்க விரல் விட்டு எண்ணிடலாம். கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க நீங்க. அதனால அதெல்லாம் விட்டுறாம தொடர்ந்து போமா. அற்புதமா தொடர்ந்து உன்னுடைய இசைய நாங்க கேட்கணும். சரியா? சரிங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. இப்போ அடுத்ததாக நிறைவு பாடல். அனைவருக்கும் வணக்கம். நமது ஆதி பகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.